இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள பகுதி மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 16வது இறை வார்த்தை முடிய. திராட்சை தோட்ட வேலையாள்கள் ஊமை. இந்த முதலாளி திராட்சைகள் அறுவடைக்கு தயாராகிவிட்ட வேளையில் அதிகாலையில் சிலரை வேலைக்கு அமர்த்துகிறார். 9 மணிக்கு வெளியே சென்று நின்று கொண்டிருந்தவர்களை சிலரை வேலைக்கு அனுப்புகிறார். 12 மணிக்கு, அதுபோல மாலை 5 மணிக்கு என்று கிடைத்தவர்களையெல்லாம் அந்தந்த நேரத்திலே அனுப்புகிறார். எல்லாரும் வேலை செய்து முடிந்தாயிற்று. மேற்பார்வையாளனிடம் அனைவருக்கும் கூலி கொடுக்க சொல்லுகிறார். அனைவருக்கும் 1 தெனாரியம், கடைசியில் வந்தவர் கூட 1 தெனாரியம் பெறுகிறார்கள். முதலில் வந்தவர்களோடு 1 தெனாரியம் பேசி முடித்து விட்டார் முதலாளி. அந்த தொகையை கொடுக்கிறார்கள். ஆனால் முதலில் வந்து வேலையை ஆரம்பித்தவர்கள் முணுமுணுக்கிறார்கள். கடைசியில் வந்தவரை நீர் எங்களை போல சமமாக நடத்துகிறீரே என்று சொல்லுகிறார். இது இன்றைய நற்செய்தி பகுதி. அன்பானவர்களே, கத்தோலிக்க திரு அவையிலே நாம் பார்க்கிறோம். மற்ற பிரிந்து போன சகோதரர்கள் திரு அவையிலும் கூட பார்க்க முடியும். தான் பெரியவன், மற்றவர்களெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அவர்கள் நான் பழங்கால கிறிஸ்தவன், பாரம்பரிய கிறிஸ்தவன், மற்றவர்கள் இப்பொழுதுதான் வந்து சேர்ந்தார்கள் என்ற பாகுபாடுகளை நாம் நிறையவே பார்க்கிறோம். நான் தான் இந்த பங்கில் முதன்மையானவர்கள், நாங்கள் தான் முக்கியம், எங்களை விட்டால் ஒன்றுமே நடக்காது என்பது போல பலரும் நினைக்கிறார்கள். ஒவ்வொரு பங்கிலும் நாம் அதை பார்க்கிறோம். மறை மாவட்டத்திலே பார்க்கிறோம், குருக்கள் மத்தியிலே, அருட்சகோதரிகள் மத்தியிலே, சபைகளிலே பார்க்கிறோம். நாங்கள் தான் சபையே தாங்கி கொண்டிருப்பவர்கள், எங்களை விட்டால் ஒன்றுமே நடக்காது, பூமி உருளாது, பூமி அசையாது. குடும்பத்திலே ஒரு சிலர் அண்ணன் தம்பி 10 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் நினைக்கிறாங்க தாங்க தான் எல்லாத்தையும் நடத்துகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நினைப்பு தான் பொழப்பு கெடுக்கும். அன்பானவர்களே, கடவுள் அவர்களுக்கென்று அளந்து வைத்திருக்கிறார். ஆட்டுக்கும் வாலை அளந்து வைத்திருக்கிறார் என்பது எதற்கு பொருந்தும்? தாங்கள் தான் பெரியவர்கள், தங்களை விட்டால் போச்சு என்று நினைக்கிறவர்களுக்கு அது பொருந்தும். எல்லாருக்கும் நிறைவாக, சின்ன டம்ளரா அது நிறையா, பெரிய டம்ளரா அது நிறையா, அவரவர்கள் கொள்ளும் அளவிற்கு கடவுள் கொடுக்கிறார். ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்படுகிறது இல்லையா ஒரு குடும்பத்தில்? அதுபோல ஏழைகளுக்கு, இயலாதவர்களுக்கு அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அவரவர்களுக்கு நிறைவாகவே கடவுள் கொடுக்கிறார், யாருக்கும் குறை இல்லை. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் நம்முடைய தாட்சி மிகுந்து காணப்படும். தாட்சி மிகுந்து காணப்பட்டால் அங்கே ஆண்டவருடைய ஆட்சி மிகுந்து காணப்படும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். கடவுளே, எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் தாட்சி நிறைந்தவர்களாக வாழ, மற்றவர்களும் எங்களை விட இன்னும் பெரியவர்களாகவும் கூட வளர வேண்டும் என்ற விரிவான இதயத்தை கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவரே, நீர் யாருக்கும் குறைவாக ஆசீர்வாதங்களை கொடுப்பதில்லை. எல்லாரும் அவரவர்களுக்கு தேவையான அளவிற்கு பெற்று மகிழ்ந்திருக்கும்படி உம்முடைய களஞ்சியத்தை திறந்து விட்டு இருக்கிறீர். கடவுளே, இதை நாங்கள் உணர்ந்து எந்த பொறாமையும் இல்லாமல், எந்த ஆணவமும் இல்லாமல், மிகுந்த சகோதரத்துவ உணர்வோடு, சமத்துவ உணர்வோடு நாங்கள் வளர, வாழ, பழக எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.